எப்போ பார்த்தாலும் ஜெபமாலை சொல்கிற, அதனால் என்ன தான் ஆக போகுது சொல்லு. டேய், ஜெபமாலை சொல்கிறதுனால எவ்வளவு அற்புதங்கள் எவ்வளவு அதிசயங்கள் நடக்குது தெரியுமா? அதை பற்றி உனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், மக்கள் நிறைய பேருக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அன்னை மரியாள் ஜெபமாலை சொல்கிறதுனால 15 ப்ராமிசஸ் கொடுத்துருக்குறாங்க. உனக்கு தெரியலன்னா நான் சொல்கிறேன் கேளு. முதலாவது என்னன்னா, நீ ஜெபமாலையை கையில் எடுத்தனா அன்னை மரியாள் உன்னுடைய கையை பத்திரமா பிடிச்சிப்பாங்க. யூ வில் ஃபீல் த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன். ஜெபமாலையை நீ ரெகுலராக சொன்னா பாவத்தை போக்கக்கூடிய, பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு போர்க்கருவியாக இந்த ஜெபமாலை உனக்கு இருக்கும். செயின்ட் ஃபாதர் பியோ ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், நீ சொல்கிற ஒரு மணியும் சாத்தானுடைய தலையில் கொட்டுற மாதிரி இருக்குமா. ஜெபமாலையை நம்ம ரெகுலராக சொன்னால் கடவுளுடைய அருள் நம்ம கூட எப்போவுமே இருக்கும். அன்னை மரியாள் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருப்பாங்க. இந்த ஜெபமாலையை நம்ம ரெகுலராக சொன்னால் எவ்வளவு தான் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு தான் துன்பங்களும் வேதனைகளும் நம்ம சூழ்ந்து கொண்டாலும் மனசுக்குள்ளே ஒரு அமைதி இருக்கும். யாரெல்லாம் ஒழுங்காக பக்தியாக இந்த ஜெபமாலை சொல்லியிருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக அந்த மன அமைதியை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜெபமாலைக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. என்னென்னா, நம்ம எவ்வளவு தான் கேடு கெட்டவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தான் கெட்டவனாக இருந்தாலும், எவ்வளவு தான் தீமை செய்வனாக இருந்தாலும் இந்த ஜெபமாலை நம்முடைய மனசை மாற்றும். அதுக்கு இது பெரிய ஒரு கருவியாக இருக்கும். இந்த ஜெபமாலை சொல்கிறதுனால நமக்கு பெரிய பலன் என்ன தெரியுமா? நாம் உத்திரிக்க ஸ்தலத்திற்கு போக மாட்டோம். அதே நேரத்தில் மோட்சத்திற்கு நம்ம போகக்கூடிய பாதை சீக்கிரமாக சென்றடைஞ்சிடுவோம். இந்த ஜெபமாலை சொல்கிறதுனால நமக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இருக்குதுங்க. என்னன்னு பார்க்கும் பொழுது, நம்ம மோட்சத்துக்கு போனதுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் மணிமுடி சூட்டுவாங்க. அந்த மணிமுடியை எதனால் அலங்கரிக்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது, நாம் சொல்லக்கூடிய ஒரு ஜெபமாலையினால தான் அந்த மணிமுடியை அலங்கரிக்கிறாங்க. இதோட முடிய போகிறது இல்லைங்க, இன்னும் நிறைய ஸ்பெஷல் கிரேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா?